இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த அக்டோபர் 18ஆம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், அப்படின்னா 1.5 மாசம் குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசியில பெயர்ச்சி ஆக போறாரு. இது அதிச்சார பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது, அது அதிச்சார பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அதிச்சார பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களோட 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 8ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. அஷ்டம குரு தோஷம் அன்றது உங்களுக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு ஏற்படுது. ஸோ 1.5 month டைம் பீரியட்ல நமக்கு பெருசா ரிசல்ட்ஸ் இல்லைன்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அது பாதிக்கும். இப்போ இந்த அஷ்டம குருனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத வகையில பண செலவு இருக்கும். அஷ்டமம் பாத்தீங்கன்னால இந்த திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ தயவு செஞ்சு உங்களோட வேல்யூபிள் ஐட்டம்ஸ், ரொம்ப பணம் செலவு பண்ணிட்டு வாங்கின விஷயம் எதை இருக்குமோ அது 10 பேர் கண்ணில் காட்டாதீங்க. எதுக்குன்னா அது கொஞ்சம் திருட்டு பொருள், முக்கியமான பொருள் திருட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு வைங்க, பணம் திருட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் பீரியட்ல ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 1.5 month தான் இருக்கிறதுனால பெருசா அது எஃபெக்ட் பாதிப்பு தெரியாது. பட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கும். வேலை பார்க்குற இடத்துல யார் கூட பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கிறது பெஸ்ட். எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அவமானங்கள் நடக்கிற மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா 8ஆம் வீடு அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ அதனால அனாவசியமா நீங்க பேச்சு கொடுத்து அவமானப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா சடன் திங்ஸ், சடன் எக்ஸ்பென்சஸ். ஸோ 8ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். ஸோ 12ஆம் வீடு எக்ஸ்பென்சஸ், லாசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால சடனா உங்களுக்கு லாசஸ், சடனா எக்ஸ்பென்சஸ்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே 2ஆம் வீட்டையும் பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். ஸோ எதிர்பார்க்காத வகையில சடனா இன்கம் கெயின்ஸ் வரும். ஏன்னா செகண்ட் ஹவுஸ் வெல்த் ஹவுஸ், இன்கம் ஹவுஸ். ஸோ முக்கியமா இந்த அஷ்டம குரு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தது வராது, எதிர்பார்க்காதது நடக்கும். ஃபார் சப்போஸ் அஷ்டமத்துல குரு இருக்கும் போது எனக்கு 10 ரூபாய் சம்பளம் வருது, அதனால அதுல வீடு செலவு எல்லாமே போயிட்டு ஒரு 6 ரூபாய் செலவு போகுது, 4 ரூபாய் மிச்சம் வச்சுக்கலாம், 4 ரூபாய் இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 1 ரூபாய் செலவடிச்சுட்டு 3 ரூபாய் மிச்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் போட்டோம்னு வைங்க, 10 ரூபாய்க்கு 12 ரூபாய் 16 ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி இருக்கும். அதே அஷ்டம குருல பயங்கரமா பண செலவுன்னு சொல்றாங்க, எனக்கு 10 ரூபாய் தான் சம்பளம் வருது, செலவு பார்த்தா அதிகமா இருக்குது, இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1000க்கு மேல வரப்போகுதுன்னு நினைச்சிங்கன்னா 300 ரூபாய்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் முடிஞ்சிரும். 700 ரூபாய் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்க்காதது தான் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காம இருக்கிறது பெஸ்ட். அப்படியே 8ஆம் வீடு ஹாஸ்பிட்டல்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டைம் பீரியட்ல தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஒண்ணு ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ஆக்சிடென்ட்னா பெரிய ஆக்சிடென்ட் கிடையாது, ஜஸ்ட் நம்ம நடந்து போகும்போது நமக்கு லெக் ட்விஸ்ட் ஆனாலும் அந்த மாதிரி கூட, அதுவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி தான் நம்ம கவனிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஒரு கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதுவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்டா தான்
வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் மூலமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த இதுக்கு இன்டிமேசிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ முக்கியமா தனுசு ராசிக்காரங்கன்னா எத்திக்கலா தான் இருப்பாங்க. பட் யாருக்காச்சும் இந்த கள்ள தொடர்பு மாதிரியான விஷயங்கள் இருந்தா அது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க கள்ள தொடர்பு மாதிரியான விஷயங்களுக்கு போகாம இருக்கிறது பெஸ்ட். இந்த டைம் பீரியட்ல நீங்க விட்டு கொடுக்கறது, அது விட்டுட்டு வெளியே வர்றது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மறைவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹிடன் ஆயிடும் எல்லாமே. ஸோ குரு பாத்தீங்கன்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானட். நீங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருக்கிற ஞானியா இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல உங்க ஞானம், உங்க அறிவு எல்லாமே வந்து மறைஞ்சிடும். ஏன்னா 8ஆம் வீடு வந்து மறைவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஸோ இந்த டைம் பீரியட்ல தேவைப்படும் போது, தேவைப்பட்ட நேரத்துல உங்களோட அறிவு ஞானம் யூஸ் ஆகாது உங்களுக்கு. சில பேருக்கு தோணும், நான் என்ன இவ்வளவு முட்டாளா யோசிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு விஷயம் 10 வாட்டி சொல்ல வேண்டி இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் அப்படி இல்ல. இன்டெலிஜென்ஸ் பிளானட் போய் ஹைட் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படியே சீக்ரெட் எனிமீஸ்ன்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்கல்ட் சயின்சஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஆஸ்ட்ராலஜர்ஸ், வாஸ்து சாஸ்திர எக்ஸ்பர்ட்ஸ், சோழி பிரஷ்னம் போட்டு பாக்குறவங்க, இவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. PhD ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட்ஸ், அவங்களுக்கு அப்படியே எமர்ஜென்சிஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க, டாக்டர்ஸ், இந்த போலீஸ் துறையில இருக்கிறவங்க, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். சர்ஜன்ஸ், இவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 8ஆம் வீட்டில் இருந்து குரு வந்து 12ஆம் வீட்டு மேல பார்வை வச்சதுனால லாசஸ், எக்ஸ்பென்சஸ் கொடுப்பாரு. அப்படியே 2ஆம் வீட்டு மேலயும் டைரக்டா பார்வை விழுது. ஸோ எதிர்பார்க்காத வகையில பணமும், இன்கம் கெயின்ஸ், எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸும் உண்டு. அப்படியே 8ஆம் வீட்டில இருந்து வந்து 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். கொஞ்சம் மன நிம்மதி வந்து உங்களுக்கு குறைவா இருக்கும் இந்த டைம் பீரியட்லான்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிட்டு வீடு கட்டுறது, இந்த மாதிரி லேண்ட் வாங்குற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல சில பேர் வீடு கட்டுவாங்க. பட் நீங்க 10 ரூபாய் செலவாகும் நினைச்சு இறங்குனா 40 ரூபாய் செலவு இருக்கும் அதுல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும் சொல்லிட்டு சொல்லாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அஷ்டம குரு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இஷ்யூஸ்ன்றது இருக்கிறதுனால நீங்க வந்து ஆஞ்சநேயரை நிறைய கும்பிட வேண்டி இருக்கும். ஸோ டெய்லி ஆஞ்சநேயருக்கு விளக்கேத்து வச்சுட்டு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் 1, ஹனுமான் சாலீசா 1 படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதோட சேர்த்து ஸ்ரீராம ரக்ஷா ஸ்தோத்திரம் 1 படிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து. நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.